வணக்கம். இது பிக் பிக்சர். நான் பாலா. சமீபமாக பல்வேறு சினிமா மற்றும் அரசியல் மேடைகள் அல்லது புத்தக வெளியீட்டு விழா மேடைகளில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசக்கூடிய பேச்சுக்கள் என்பது பேசு பொருளாக மாறுகிறது. சில நேரங்களில் சர்ச்சைக்குரியதாகவும் கூட மாறக்கூடியதாக அது சமீப நாட்களில் இருந்து வருகிறது. ஆனால் அவர் பேசக்கூடியதில் நிறைய அர்த்தம் பொதிந்த விஷயங்கள் இருப்பதாக தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களிலும் அல்லது வேறு தளத்தில் பேசக்கூடிய, அதாவது அந்த பேசுபொருளை விவாதத்திற்கு உள்ளாக்கக்கூடிய தளங்களிலும் கூட அவர் இந்த காரணத்திற்குத்தான் இதை குறிப்பிட்டு பேசினார் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய பேச்சில் சில அர்த்தங்கள் பொதிந்தவையாக இருந்து வருகிறது. அந்த வகையில் இளையராஜாவுக்கான 50 ஆண்டு கால திரைப்பயணத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசிய சில பஞ்ச் வசனங்கள் என்ன, அந்த பஞ்ச் வசனங்கள் மூலமாக அவர் பற்ற வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதல்ல இந்த பாராட்டு விழாவிற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் செய்யப்பட்டிருந்த இந்த பாராட்டு விழாவுக்கு முக்கிய 2 சிறப்பு விருந்தினர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது தமிழ் சினிமாவினுடைய இரட்டை ஜாம்பவான்களான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன். இந்த 2 பேர் தான் முக்கியமாக அழைக்கப்பட்ட நபர்கள். இந்த விழா என்பது மிக நீண்ட விழாவாக திட்டமிடப்பட்டிருந்த, முதல்ல இளையராஜாவினுடைய பாடல்கள் பாடப்பட்டது, அப்புறம் வேலியன்ட் சிம்போனி இசைக்கப்பட்டது. அதற்கு பிறகாக அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. முதலமைச்சர் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி இவர்கள் எல்லாம், முதலமைச்சர் உள்ளிட்டோர் எல்லாம் பேசுகிறாங்க. அப்புறம் ஏற்புரை வழங்குகிறார் இளையராஜா. ஸோ இப்படியாகத்தான் அந்த நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டிருந்தது. இதில் மிக அதிகமாக தன்னுடைய வாழ்த்து செய்தியை பதிவிட்டதில் மிக அதிக நேரம் எடுத்துக்கொண்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா அது ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஒரு 15 நிமிடம் வரைக்குமாக அவருக்கான அந்த உரை நேரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். கமல்ஹாசன் ரொம்ப சுருக்கமாக தன்னுடைய வாழ்த்தை ஒரு பாடல் வரிகளாக, அவருடைய இளையராஜா இசையமைத்த கமல்ஹாசனுடைய பாடலில் அவருடைய வாழ்த்து வரிகளை சேர்த்து அவர் ஒரு 4 வரி பாடலாக பாடிவிட்டு சென்றார். ஆனால் ரஜினிகாந்த் மட்டும் ரொம்ப பொடி வைத்து பேசினாரா அப்படிங்கிற சில கேள்விகள் இருக்கு. அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய ஒன்று ஒரு அரசியல் குத்து. அந்த அரசியல் குத்து என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு சமீபத்தில் நடைபெற்றது. அந்த மாநில மாநாட்டில் பேசும்போது தாவேக தலைவர் விஜய் தான் அரசியலுக்கு, இந்த தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கி அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது என்னுடைய கரியரினுடைய உச்சத்திலிருந்து நான் வரேன், அந்த கரியரை நான் உதறி தள்ளிட்டு நான் வரேன். இங்கே வரலாற்றில் நிறைய பேர் அவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய ஏஜில் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. சிலர் வரேன்னு சொல்லிட்டு வராமையும் போயிருக்கிறாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை அப்படின்னு சில விஷயங்களை மேற்கோள் காட்டினார். அது இன்டர்பிரேட் பண்ணும்போது நேரடியாகவே அவர் கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் குறிப்பிட்டுத்தான் பேசுகிறார். அதைத்தான் பெயர் சொல்லாமல் அப்படி மறைமுகமாக விமர்சிக்கிறார் என்ற விமர்சனங்கள்லாம் அப்போது எழுந்தது. அதற்கு கிட்டத்தட்ட பதிலளிக்கும் விதமாகத்தான் நேற்றைய உரையினுடைய தொடக்கத்திலேயே ரஜினிகாந்த் தன்னுடைய பேச்சை தொடங்கினாரா அப்படிங்கிற கேள்வி எழுது. அவருடைய தொடக்கம் முதலமைச்சருக்கான ஒரு வாழ்த்திலிருந்து தொடங்குகிறது. அது எப்படியாக அவர் தொடங்குகிறார் அப்படின்னா, இந்திய அரசியல்ல ஒரு நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தொடங்கி புதிய பழைய எதிர்க்கட்சிகளுக்கு சவாலாக இருந்து கொண்டு 2026 தன்னுடைய ஒரு புன்னகையாலேயே எதிர்கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அப்படின்னு தன்னுடைய பேச்சை தொடங்குகிறார். அதில் நாம் அடிக்கோடிட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்பது தன்னுடைய புதிய பழைய எதிர்க்கட்சிகளுக்கு சவால் விடுக்கும் வகையில் அப்படின்னு. ஆப்வியஸா புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற அல்லது எதிர்க்கட்சி நிலைப்பாட்டிலிருந்து திமுகவை விமர்சிப்பது யார் அப்படின்னா அது தாவேக தான். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு பதிலளிக்கும் விதமாக, ஏன்னா அவர் இன்றைக்கும் திமுக அல்லது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சவாலாக இருக்கிறாருங்கிற செய்தியை சொல்லக்கூடிய வகையில் ஒரு அரசியல் குத்தாக இந்த ஒரு விஷயத்தை அடிக்கோடிடுகிறார் ரஜினிகாந்த். அதுக்கு அடுத்ததாக நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. இளையராஜாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். இளமை காலத்திலிருந்து எப்படி இளையராஜா அவருடைய ஸ்டைலில், அவருடைய பணி நேர்த்தியில் எப்படியெல்லாம் பல மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசுகிறாரு. அப்படி பேசிட்டே வரும்போது அவர் எப்படி கடவுளால் ஈர்க்கப்பட்டு அவர் எந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறார், எனக்கு எப்படி என்னுடைய படங்களுக்கு ஒரு நம்பிக்கையை அவர் ஊக்கத்தை கொடுத்தார் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசுகிறார். அதே நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி சில மேடைகளிலும் அவர் அதை பேசி இருக்கிறார். இந்த ஒரு பாராட்டு விழா மேடையிலும் அந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார் மீண்டுமாக ரஜினிகாந்த். அது என்ன அப்படின்னா, தனக்கு இசையை கிடைக்கக்கூடியதை வாரி கொடுக்கக்கூடிய இடத்துல இசைஞானி இளையராஜா இருக்கிறார். அப்படியாகத்தான் இசையை அவர் அள்ளி கொடுத்திருக்கிறார். ஆனால் தமிழ் சினிமாவில் தனக்கு மட்டும் இல்லை,
கமல்ஹாசன், விஜயகாந்த், முரளி, மோகன் போன்ற பல நடிகர்களுக்கு அவர் இசையை வாரி கொடுத்திருக்கிறார். ஆனா கமல்ஹாசனுக்கு கொடுத்ததை போல எனக்கு அவர் கொடுக்கல. அதுல அந்த பாகுபாடு இருக்கு. இதை நான் ஏற்கனவே நிறைய மேடைகள்லையும் சொல்லியிருக்கேன். இந்த மேடையில முதலமைச்சரை வைத்துக்கொண்டு உங்கள் எல்லோருக்குமான செய்தியாக அதை சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு அன்பு குத்தையும், அது லேசாக ஒரு பொறாமை கலந்த ஒரு விமர்சனம் தான். அதை பல மேடைகளில் இதற்கு முன்னாடி ரஜினிகாந்த் வெளிப்படுத்தி இருந்தாலும் இந்த மேடையிலும் மீண்டும் ஒரு முறை அதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு அன்பு குத்தாக இந்த இளையராஜாவுக்கு அவர் தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்லாம காப்பிரைட்ஸ் விவகாரம் குறித்து பேசுகிறார். அதே நேரத்தில் வைரமுத்துவுக்கும் இளையராஜாவுக்கும் இடையில எழுந்த ஒரு கான்ஸ்பிரசி, ஒரு பாட்டுக்கு முக்கியம் மெட்டா வரிகளா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுந்தது. அதை குறித்தும் இந்த மேடையில் பேசுகிறார். பெயர் குறிப்பிடாம, வைரமுத்துவினுடைய பெயர் குறிப்பிடாம அப்படி ஒரு விவாதம் எழுந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலம் அந்த விவாதங்கள் நடந்தது. அப்படியான விவாதங்கள்லாம் எழணும், அது ஆரோக்கியமான ஒன்று தான். ஆனால் அந்த விவாதம் நடந்து முடிஞ்ச பிறகு இளையராஜாவிடம் கேட்டபோது அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் நான் ஒரு சிம்பனியவே எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னு இளையராஜா சொன்னார். ஸோ அப்படியான சூழலில் இளையராஜா அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு தன்னை சுற்றி அவர் வேற ஒரு உலகத்தில் இருக்கிறாரு, எப்போவாவது அடிக்கடி இந்த மாதிரி உலகங்களுக்கு அவர் வந்து போவார் அப்படிங்கிற ஒன்றையும் கூட ரஜினிகாந்த் பேசியிருந்தார். ஸோ இந்த மாதிரியான சூழலில் தான் அவர் ஒரு பியாண்ட் லெவலில் இருக்கிறாரு. அவரை வந்து நம்ம ரீச் பண்ணவே முடியாது. அவர் இந்த உலகத்தினுடைய வெவ்வேறு படிநிலைகளில் அவர் பயணித்து கொண்டிருக்கிறார். அதுதான் இன்றைக்கும் இளையராஜாவை ஒரு இசை ஞானியாக நம்ம முன்னாடி வச்சிருக்கு அப்படிங்கிற ஒன்றையும் அவர் சொல்கிறார். அதே நேரத்தில் காப்பிரைட்ஸ் விவகாரம் குறித்து பேசுகிற போது எஸ்பிபி அமெரிக்காவில் ஒரு இசை நிகழ்ச்சியில் இருக்கும்போது இங்கிருந்து அவருக்கான அந்த செய்தி அங்கே போய் சேர்ந்ததற்கு பிறகாக அப்பவே அவர் பாடுறதை நிறுத்திட்டு அவர் இந்தியா வந்த பிறகு இளையராஜாவை சந்தித்து பேசினார். ஆனால் அவர் வந்து தன்னுடைய சகோதரர் மறைவுக்கோ தன்னுடைய மனைவி மறைவுக்கோ பெருமளவு கண்ணீர் சிந்தாத இளையராஜா தன்னுடைய நண்பனான எஸ்பிபி மறைவின் போது அந்த அளவுக்கு அவர் கண்ணீர் சிந்தினார் அப்படிங்கிற ஒன்றையும் கூட ஒரு செய்தியாக ரஜினிகாந்த் இந்த மேடையில் பதிவு செய்திருக்கிறார். எனவே இந்த ஒட்டுமொத்த பேச்சினுடைய அந்த 15 நிமிடத்திற்குட்பட்ட அந்த பேச்சினுடைய சாரம்சமாக ஒரு அரசியல் குத்தும் ஒரு அன்பு குத்தும் வைத்து தன்னுடைய வழக்கமான ஒரு ஸ்டைலில் சூப்பர் ஸ்டார் சிலவற்றை பற்ற வைத்திருக்கிறார். அது இன்னும் சில நாட்களுக்கு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. சமூக ஊடகங்களை தாண்டி ஏற்கனவே பல குட்டி கதைகள் சொல்லித்தான் பதிலுக்கு பதில் குட்டி கதைகள் சொல்லித்தான் சினிமா அரங்கிலும் சில பரபரப்புகள் ஏற்பட்டது. அப்படியாக அது அரசியல் அரங்கிலும் ஏற்படக்கூடிய வகையில் தன்னுடைய பேச்சை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இசைஞானி இளையராஜாவினுடைய பாராட்டு விழாவில் பற்ற வைத்திருக்கிறார். இது இனிவரும் நாட்களில் எப்படியாக தொடரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.